நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழக மக்களே, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். திமுக ஆட்சியை நீங்கள் வரவைத்தீர்கள், வாக்களித்தீர்கள், ஸ்டாலின் அவர்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். இது மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து 3 தேர்தல்களிலும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். நீங்கள் என்றால் தமிழ்நாடு மக்கள் சொல்கின்றேன். 2019 சட்டமன்ற மக்களவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதி திமுகவுக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். 39 out of 40 in 2019 MP election, parliament election. அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீர்கள். அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். ஆட்சிக்கு வந்தார்கள் திமுக. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து இந்த முறை 39 இல்ல 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீர்கள். 40 out of 40. ஆக இந்த 3 தேர்தல்களிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள், உங்களுக்கு கிடைத்தது என்ன? ஏமாற்றம் தான், நம்பிக்கை துரோகம். எங்க பார்த்தாலும் கஞ்சா, காக்கேன், ஹெராயின், சந்துகடை, சாராயம், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், சமூக அநீதிகள், இதுதான் உங்களுக்கு கிடைத்தது. ஆக சிந்தியுங்கள். மீண்டும் திமுக வந்தால், வரப்போறது கிடையாது, வந்தால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய நிலையை நீங்கள் எண்ணுங்கள். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.